வேண்டாம், ஜாலியாக லைவ் கொண்டு போங்க. இந்த இவங்க வந்து ஏதாவது ஜாலியாக கமெண்ட் போட்டால் கொண்டு போவேன். சூர்யா உன்னை ரொம்ப பிடிக்கும். உமாமா தேங்க்யூ. இப்போ தான் ஒரு அம்மா பேசிச்சு, 50-60 வயசான். அவள் என்ன பெரிய டானா பெரிய டக்கரா, என்னமோ ஊதிடுவாளா, என்னமோ அதை பண்ணிடுவானா இதை பண்ணிடுவானா, நீ கூப்பிடு நான் வர்றேன். ஏம்மா 50-60 வயசில் சாப்பிட்டோமா, சுகர் மாத்திரை போட்டோமா, ஊசி போட்டோமா, ப்ரெஷரை செக் பண்ணோமா, பேரம்பேத்திக்கு பேப்பர்ஸ் மாட்டினோமா, புருஷனை பார்த்தோமா, பிள்ளைய பார்த்தோமா, மருமையனை பார்த்தோமா, மரும ஊத்துற கஞ்சியை குடித்தோமா அப்படின்னு மூடிக்கிட்டு வீட்டில் இருக்கணும். சரியா? என்னைய கூப்பிடுங்க வரேன், என்னைய கூப்பிடுங்க வரேன், என்னைய கூப்பிடுங்க வரேன். எவனும் வரலைங்க வந்தானே அவனை கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்புறம் என்னமா வர்றேன் 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 என்னமோ போன்லேயே பாவலா கட்டுறீங்க. ஆடாடாடாடாடாடா. நான் ஒன்று சொல்லவா, அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாவம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேனலை வந்து பிடிக்கிட்டோம். அதனால் வருமானத்துக்கு வழி இல்லை. ஏன்னா அவன் மொத்த குடும்பத்தையும் அவன் தான் பார்க்கணும். ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன் உனக்கு. அம்மா 60 வயசம்மா, உனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவனுக்கு ஏதாவது 10 இருந்து கொடுத்து உதவி செஞ்சு சரியா. என்னை கழுவி ஊற்றுறதை விட்டுட்டு உன் புருஷன்டே மருமையங்கிட்ட மாட்டே சொல்லி அவனுக்கு வாங்கி மாதம் மாதம் ஒரு 20-30,000 சம்பளத்தை வந்து போச்சு. இல்லைன்னா 25,000 30,000 வரைக்கும் அவனுக்கு சம்பளம். நீ என்ன பண்ணுற, கொடுத்து உதவி பண்ணு. நீ தான் என்ன பொது செலவு பண்ண போகிற மாதிரி. அவன் என்ன பெரிய டான், அவன் என்ன பெரிய டக்கரு, அவன் அவ்வளோ பெரிய எப்படா, அவளை பார்த்தாலே அப்படி வருது இப்படி வருது. அவன் வந்து கூடு கிழமை, அவன் அந்த கிழமை இந்த கிழமை. ஏமா நீ இது வாழ போறியா? எனக்கு புரியல. நீ வாழ போறியா, இல்லை படுக்க போறியா, இல்லை பாலாத்தி பாப்பி பாயில் விரிச்சு விட போறியா? உனக்கெல்லாம் எதுக்கு காலமான கடைசியில் போனோமா, சீரியலை பார்த்தோமா, இல்லை எவ்வளோ லைவ் போட்டாங்களா பார்த்தோமான்னு மூடிக்கிட்டு போகணும். புரியுதா?